மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடிய இளைஞர்கள் அறவழியில் மட்டுமே போராடியதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். நம்மளுடைய கோரிக்கை என்ன? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கணும். இதுதானே ஜல்லிக்கட்டு நம்ம இதுல நடந்தே ஆகணும். அதான் நம்மள எல்லாருடைய கோரிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, சார் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், யாருமே அறப்போராட்டம் தான் இது. ஒருத்தர் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க தப்பு பண்றதோ அங்க தப்பு பண்றதோ இவங்க அடிக்கிறதோ அவங்க அடிக்கிறதோ எங்கேயுமே இல்லை. 7 நாள் சார், நான் இங்க இருக்கிற 7 நாளும் ரொம்ப அருமையா ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருந்தது சார். வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டான். ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்த ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் நோக்கம். அரசாங்கத்துக்கிட்டே இதை சொன்னோம் சார். அரசாங்கம் என்ன பண்ணாங்க? அரசாங்கம் நம்ம சொன்ன உடனே டெல்லிக்கு போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இளைஞர்களுடைய இந்த அறவழி போராட்டத்தில் சில சமூக விரோதிகள் புகுந்ததால் சில அசம்பாவிதங்கள் நிகழ்ந்ததாகவும் ராகவா லாரன்ஸ் அப்போது தெரிவித்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது கண்ட்ரோலா இருந்தது சார். அப்புறம் திடீர்னு சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தர் வந்து திணிக்கிறாங்க உள்ள, வேற எதோ ஒருத்தர் வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கோம், நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் என்ன இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. ஐயோ என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில பாக்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே,